வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இறைத்தமிழை இசைத்தமிழாய், இயல் தமிழாய், நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் ஹரி ஓம். திருப்பாவை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளியது. பாசுரம் 8. உற்சாகம் மிக்கவளே இன்னுமா உறக்கம்? கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம்பாவாய். விளக்கம். கண்ணனை எப்போதும் எண்ணி குதூகலமே வடிவான ஒரு பெண் இப்பாடலில் எழுப்பப்படுகிறாள். எப்போதும் மகிழ்ச்சி, எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்த பெண்ணே, கிழக்கு வெளுத்து விட்டது. பனிப்புல் மேய்வதற்காக எருமைகளை அவிழ்த்து விட்டு விட்டார்கள். பாவை நோம்புக்கென நீராட மிகுதியான நமது கூட்டத்தைச் சேர்ந்த பெண்கள் பாவை நோன்பு கொண்டாடும் இடத்திற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நடுவில் நிறுத்தி உன்னை அழைத்து செல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். கேசி என்ற குதிரை வடிவில் வந்த அரக்கனை மாய்த்தவனும் சாணூரன், முஷ்டிகன் என்ற மல்லர்களை வென்று கொன்றவனும் தேவர்களுக்கெல்லாம் பெரிய தேவனுமான கண்ணனை நினைத்து பாடி அவனை சென்றடைந்தால் அவன் நம் வருகையை அறிந்து வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து நாம் விரும்பிய பறையை, அதாவது நலனை தருவான். உறக்கத்தை கலைத்து எழுந்திரு. இப்பொழுது பாடலின் பொருளை தெரிந்து கொண்டோம். மீண்டும் இப்பொருளை உணர்த்தி பாடலை கேட்போமா? கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம்பாவாய். நன்றி. வாழ்க வளத்துடன். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்.